இல்லை, இந்த கூப்பன் ஏறக்குறைய உங்களை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட கடையோ இல்லை கடைகளுக்கோ உங்களை கொண்டு போய் அங்கே இந்த புள்ள பிடிக்கிற மாதிரி இதெல்லாம் இல்லாமல் சீமானுங்க அறிவிச்சு பிரச்சாரம். இந்த மாதிரி எந்தவித இலவசங்கள், ஏமாற்று திட்டங்கள்லாம் இல்லாமல், மோசடிகள்லாம் இல்லாமல், மக்களிடம் உங்களுக்கு எது இயல்பாக வேண்டியது, நீங்க எதை கேட்கணும், உங்களுடைய உரிமை என்ன, பெண்களுடைய உரிமை என்ன அப்படின்னு சொல்லி அதை போய் கேட்கிறாரு. அதனால இன்னைக்கு களத்தில் கொள்கை ரீதியில் முதல் இடத்தில் நிற்பது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் என்பதில் எனக்கு எந்தவித ஒரு தயக்கமோ இதை சொல்றதுக்கு இல்லை. நான் இதை பல நிகழ்வுகளில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ராவணால ஒரு கால் சொல்ல விட்டு போயிருந்தா இப்ப அழுத்தமா சொல்றேன். ஆனால் அந்த ஆனால் ஏன் சொல்றான்னா, இந்த கருத்தியலை மக்கள் எவ்வளவு தூரம் இந்த வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் நமக்குள்ள வைத்தறிச்சல். அதான் எரிச்சல், நமக்கு ஆதங்கம். அதாவது நல்ல விஷயம் சொன்னா எடுத்துக்க மாட்டேன்றாங்களே, ஏறமட்டிருக்கு புத்தியில அங்க என்ன தராங்கன்றத பத்தி தான் யோசி. எதையோ அவன் விளம்பரம் பண்றான், அதை பார்த்து ஏமாந்து போறதுக்கு தயாரா இருக்காங்களே தவிர, ஒரு நல்ல விஷயம் அவன் லேகியம் வைக்கிற மாதிரி இதை சாப்பிட்டா உனக்கு வயிற்று வலி போயிடும், தலைவலி போயிடும், கால் கடைச்சல் போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த லேகியம் வைக்கிறானே, இந்த லேகிய வியாபாரிகளை நம்புபவர்கள் ஒரு இயற்கை வைத்தியனை நம்ப மாட்டேன் என்கிறார்களே என்கிற வருத்தம் எனக்கு. அதுதான் இப்ப இங்க லேகிய வியாபார கோஷ்டி இவருங்க திராவிட கோஷ்டிங்க, அதான் தெரியும். அதுதான் நம்ம சொல்லாமே தெரியும். இங்க அதுதான் நம்ம சொல்றது.